Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஒரே நாடு 2.0 தொடக்க நிகழ்ச்சியில் நயினா நாகேந்திரன் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அப்பாவை காணோம் என்ற முதலமைச்சர் பேச்சுக்கு எதிராக நயினா நாகேந்திரன் அநாகரிகமாக முதலமைச்சர் மற்றும் அவரது தாயாரை பேசியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா வணக்கம். நயினா நாகேந்திரன் என்ன பேசினாரு, முழு விவரம்? வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை அரசியல் கட்சியினர் எல்லாம் தெரிவித்து வருவது வாடிக்கையாக ஒன்றாக மாறிவிட்ட சூழல் இருக்கிறது. இதற்கிடையே இன்றைய தினம் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டு பேசியதும் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சாகவே தற்பொழுது அது அமைந்திருக்கிறது. முக்கியமாக சமீபத்தில் சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது எங்கே அப்பாவை காணவில்லை என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பல்வேறு கட்சியினர், திமுக உட்பட பலரும் கூட பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வந்தார்கள். முதல்வர் இப்படி பேசுவது சரியல்ல என்றெல்லாம் பல்வேறு வகையில பதிலடிகளை எல்லாம் கொடுத்து வந்தார்கள். இதற்கிடையே தற்பொழுது இதற்கு பதில் சொல்கிறேன் என்ற ஒரு வகையில தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய வகையில தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் குறித்தும் அவரினுடைய தாயார் குறித்தும் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இது அமைந்திருக்கிறது. எனவே தொடர்ச்சியாகவே இது போன்று பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அரசியல் கட்சியினர் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நயினா நாகேந்திரன் ஏற்கனவே நடிகை ஒருவரை பற்றி பேசியதும் கூட சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கிடையே தற்பொழுது இத்தகைய ஒரு கருத்தை அவர் தெரிவித்து இருக்கிறார். இன்றைய தினம் சென்னை கமலாலயத்தில் அவர் சுதந்திர தினத்தையொட்டி கட்சி தேசிய கொடியை ஏற்றி வைத்திருந்தார். அதற்கு பிறகு ஒரே நாடு 2.0 என்ற டிஜிட்டல் பத்திரிகை வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. இதில் நயினா நாகேந்திரன், அதே போல வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே இவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் மேடையிலேயே இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே சமீபத்தில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கே அப்பாவை காணவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்ற நிலையில சட்டமன்றத்திற்குள்ளேயே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையே எங்கே அப்பாவை காணவில்லை என்ற ஒரு கருத்தை தற்போதைய முதல்வர் அவர்கள் பேசியிருந்தார். எனவே இதற்கு பதிலடி கொடுக்கிறேன் என்ற ஒரு பேரில் தற்பொழுது நயினா நாகேந்திரன் தற்போதைய முதல்வர் அவர்கள் குறித்தும் அவரினுடைய தாயார் குறித்தும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாகரிகமற்ற முறையில தன்னுடைய கருத்தை, தன்னுடைய பதிலடியை அவர் கொடுத்திருப்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய வகையில தான் இது அமைந்திருக்கிறது. அப்படிதான் இதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.